ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் பருப்பு இல்லாமல் மொறுமொறுன்னு உடனடியாக வடை செய்யலாம். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஒரு கப் அளவு அவல் இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான அவல் வடையை செய்யலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுண்டா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். இன்ஸ்டண்ட்டான அவல் வடை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். அவலை நல்லா அலசினதுக்கு அப்புறமா அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் லேஸ் அவல் எடுக்கல, கனமான அவல் தான் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. இதை மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அவலில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தால் தான் வடை தட்டி எண்ணெயில் பொரிக்கும் போது வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சியை தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் 2 மட்டும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எந்தளவு உங்களுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கும் போது வடை மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த இன்ஸ்டண்ட்டான அவல் வடை செய்கிறதுக்கு மாவுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. அவலில் இருக்க ஈரப்பதமே பிசைகிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்காங்க. தண்ணியே தேவைப்படாது. அவல் வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்தளவு உங்களுக்கு வடை பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு பருப்பு வடை நம்ம எப்படி கையில் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போமோ அதே போல் இந்த வடையும் கையில் தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைக்கு நடுவில் ஓட்டை போட்டு நம்ம சுட்டெடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வடை ஓட்டை போட்டு சுட்டெடுக்க போகிறேன். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. உளுந்த வடைக்கு நம்ம எப்படி ஓட்டை போட்டு சுட்டெடுப்போமோ அதே போல் ஓட்டை போட்டுக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். எல்லா வடையும் தட்டி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை வடைக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. கடாயில் ஊற்றிருக்க எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி வடையை சுட்டெடுத்துக்கலாம். நான் 4 வடையாக தான் பொரிச்செடுக்க போகிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்செடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது வடை உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சிருச்சு. வடையும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இன்ஸ்டண்ட்டான அவல் வடை மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு.
இதே போல் மீதி இருக்க எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. சட்டுன்னு இந்த வடையை செஞ்சிடலாம். மொறு மொறுன்னு இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இன்ஸ்டண்ட்டான அவல் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.